ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ஸ்ட்ரீம்ல என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கொடுக்கப்பட்ட டாஸ்க் கன்வேயர் பெல்ட் அந்த டாஸ்க் தான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா வந்து ஜாக்லினோட காலை வந்து கடிச்சிடுறாங்க. இது ஒரு அதான் சண்டையா போயிட்டு இருக்குது. ஜாக்லின் வந்து நான் இதுக்கு மேல இந்த கேம் விளையாட விரும்பல அப்படின்லாம் சொல்றாங்க. பவித்ராவும் ஆமா கடிச்சிட்டேன், நான் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அழுகுறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து இவங்க 3 பேர் வந்து இந்த கேம்ல இருந்து எலிமினேட் ஆகுறாங்க. எந்த யாருன்னா விஷாலு, அருண், சௌந்தர்யா. இவங்க 3 பேர் வந்து அந்த கல்லு வந்து கம்மியா வச்சிருக்காங்க. அதனால வந்து 3 பேருமே அவுட் ஆயிடுறாங்க. மீதி 3 பேர் தான். எனக்கு தெரிஞ்சு ராணுவ போன பிறகு முத்து, தீபக், மஞ்சரி இவங்க 3 பேர் ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா இருக்கனால இவங்க தான் வந்து இந்த டாஸ்கே ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவங்களும் பிளான் பண்ணி தான் ஏதோ அவங்க குரூப் ஃபார்ம் பண்ண மாதிரி தெரிஞ்சது. ஆனா இவங்களுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா யாரா இருக்கிறா, மொத்தம் 6 பேரு. விஷாலு, அருண், சௌந்தர்யா இவங்க ஒரு கேங்கு. அப்புறம் வந்து இன்னொன்னு ஜாக்லின், ஜாக் வந்து அதுக்கப்புறம் ஜாக்லின், ஜெஃப்ரி. யாரு ஜெஃப்ரி வந்துட்டு இவங்க டீம், முத்து கூட டீம். இல்ல, ஜெஃப்ரியும் அன்சிதா இவங்களாம் ஒரு டீம் இருந்திருந்தாங்க. இவங்களா பிளான் போட்டு இந்த முத்து, தீபக், மஞ்சரி வந்து அவுட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா அது நடக்காதுன்னு நினைக்கிறேன், முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா கன்வேயர் பெல்ட்ல அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் போய் எடுக்கணும். இவங்க என்ன பண்றாங்க? ஆமா, இவங்க டாஸ்க்ல யாருமே வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல. கைய உள்ள எடுக்கிறாங்க. அது எப்படி நல்ல உள்ள விட்டு எடுக்கலாம். ஆக்சுவலா அவங்க அந்த சர்க்கிள் ஒரு ரெட் இதை போட்டு கிராஸ் பண்ணி எடுக்க கூடாது, வெளியே எடுக்கணும். அது உள்ள போய் எடுக்கவே முடியாது. அந்த லைன் வெளியே தான் இருந்துச்சு. ஆக்சுவலா இவங்க சாப்பிட்டு இருக்கும் போது வாய்க்குள்ள கையை விட்டு நோண்டி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, இதெல்லாம் வந்து தப்பா தான் விளையாண்டாங்க. கேமே வந்து தப்பா தான் விளையாடுறாங்க. ஆக்சுவலா இது பிக் பாஸ் வந்துட்டு ஒரு WWF டோர்னமெண்ட் மாதிரி அவன் லாக் போட்டு ஏதோ போஸ் கொடுக்குறானுங்க. ஆமா, அடிதடிதான் தடுக்கிறேன்னு சொல்லி வேணா சண்டைக்கு வாடா சண்டை நாள போயிடுறாரு. எதுக்கு முத்துவாகட்டும், தீபக் ஆகட்டும் போஸ் எல்லாம் கொடுத்தாங்க. லாக் போட்ட மாதிரி கீழே போட்டு லாக் பண்ண மாதிரி கழுத்தை நல்லா லாக் பண்ணிட்டு அப்படி. யாரு நம்ம ஜெப்ரி வந்து அருண் வந்து முத்துவோட கழுத்தை நல்லா லாக் பண்ணிட்டு அப்படி. ஆக்சுவலா அருணுக்கு இது ஜெப்ரியும் ராணும் விளையாடும் போது இந்த மாதிரி நடந்ததுதான். அது இப்ப இன்ஜுரியில போய் முடிஞ்சிச்சு. ஆமா, அதான் நேத்து நடந்தது பாத்தீங்கன்னா. இந்த டாஸ்க் ஆரம்பிக்குது, டீம் வந்து ஸ்பிளிட் பண்ணிடுறாங்க. எப்படியோ ஸ்பிளிட் பண்ணிட்டு இது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராணா வந்து அந்த கோட்டை தாண்டி போய் எல்லா கல்லையும் எடுத்துறா. அப்படி மேக்சிமம் கல்லை வந்து அவரு தான் எடுத்துட்டா. அப்படி எடுத்து மஞ்சரி கட்ட கொடுத்துட்டாங்க. இவங்க 2 பேர் தான் இருந்தனால வந்து சேவ் பண்ண முடியல மஞ்சரினால. அந்த கல்ல 2 பக்கம் இருந்து 2-3 பேர் போய் எடுக்கும்போது மஞ்சரியால முடியல. மஞ்சரி கட்ட இந்த கல்ல எல்லாருமே வந்து ஜெப்ரி எடுத்துட்டாங்க. உடனே வந்து ராணுவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. அதை எப்படா என்னோட கல்ல நீ எடுக்கல குர்றா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போறாரு. சண்டை போல அந்த கல்ல புடுங்கதான் போறாரு. உடனே நம்ம அருண் எப்படி அடிக்க போகலாம், அவனை நிறுத்த சொல்லுங்கடா. அதுவரை போய் நல்லா லாக் பண்ணியா. ஆனா அருண் நேத்து லாக் பண்ணதை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பண்ணதான் அது அக்ரெசிவா இருந்துச்சு. ஜெப்ரி பண்ணது வந்து ஆக்சுவலா அது விளையாட்டுல பண்ற மாதிரி தான் பண்ண அப்படி. ஆனா அருண் பண்ணதான் ரொம்ப இதா இருந்தது. ஏன்னா கைய நல்லா லாக் பண்ணி எடுத்திருந்தா அப்படி. எனக்கு தெரிஞ்சு அதுல கூட டிஸ்லோகேட் ஆயிருக்கலாம். அப்ப கூட டிஸ்லோகேட் ஆயிருக்கலாம். அதோட இது அப்பதான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்னமோ தெரிஞ்சிருக்கும் போல. ஏன்னா இந்த டாஸ்க் மறுபடியும் இந்த சண்டை முடிஞ்சிட்டு மறுபடியும் போடுறாங்க. அப்ப வந்து கீழே உளுந்துரு அப்படி ராணவ். ஆக்சுவலா ஆமா, ராணவ் உளுந்தப்ப வந்து ஆக்சுவலா அவர் கீழே உளுந்தது கீழே லேண்ட் ஆச்சு. ஆனா லெஃப்ட் சைடு கையை புடிச்சிட்டா அப்படி. இதனாலதான் வந்து அவங்களுக்குள்ள சந்தேகம் வந்துருச்சு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நடிக்கிறான்னு சொல்லி பேசினது நம்மளுக்கே தெரியும். அன்சிதா ஆக்சுவலா வழக்கமா ராணா வந்துட்டு இதை சூப்பரா குழப்புவாரு. இந்த டைம் உண்மையாவே இல்ல, அதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டா அப்படி. முத்து வந்து என்ன சொல்ற அப்படி, இந்த டாஸ்க்ல வந்து யாரையும் வந்து இன்ஜூர் பண்ணிட்டுறாத ராணோ அப்படின்னு சொன்னப்ப ராணோட மைண்ட் வாய்ஸ் சரி அடுத்தவங்களதான் இன்ஜூர் பண்ணக்கூடாது, நம்ம இன்ஜூர் ஆகி தனியா தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டாரு என்னமோ. உடனே வந்து அன்சிதா என்ன சொல்ற அப்படி, இந்த மாதிரி அவர் வந்து நடிக்கிறாப்பே அப்படின்னு சொன்னானா இவங்க எல்லாருமே உடனே வந்து நம்மளுக்கே தெரியுமா ஒருத்தர் என்ன சொல்றாங்க சப்போர்ட் பண்றாம. ஜெப்ரியும் வந்துட்டு நான் நேர்லயா பாத்துட்டேன், அது சும்மா ஒண்ணும் இல்ல சும்மா அடிக்கிறேன் அப்படின்னு அவரும் கிளப்பி விட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள போறாங்க, கன்ஃபரன்ஸ் ரூமுக்கு போற அப்படி. போனான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த ட்ரீட்மெண்ட்ல வந்து ஐஸ் வைங்க, மறுபடியும் வலி இருந்ததுன்னா உள்ள கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ஒரு டைம் ஐஸ் வைக்கிறாங்க. அப்பயும் சரியாயில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப டாக்டர் கூப்பிடுறாங்க. உள்ள போயிட்டு வரப்ப வந்து செக் பண்ணி பார்த்து டாக்டர் சொல்றாங்க லைட் இன்ஜுரி தான். கையில வந்து ஒரு கட்டை போட்டிருந்தாரு. கட்டை போட்டு இல்ல அப்பயும் தலைவர் ஆன ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு பிக் பாஸ் கிட்ட. உங்களுக்கு என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாரு கேட்டதுக்கு லைட்டா
புரோக்கன் ஆயிடுச்சு எலும்பு. அத உடனே வந்து பிக் பாஸ் இல்ல லெக் இது விலகி இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாரு. உடனே சொன்ன ராணுவ ஆமாமா அப்படின்னு மாத்திடுவாரு. அதாவது எப்படி எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி பேசுறாருன்னு நம்மளுக்கே நேத்து தெரியும். பிக் பாஸே குழப்ப ஒரு ஆள்னா அது அவரால் தான் முடியும். அவரால் தான் முடியும். உடனே வெளியே வந்தோன்னா இல்ல நான் வந்து இந்த கையை வச்சு நான் விளையாடுவேன், டிஃபென்ஸ் பண்ணி விளையாடுவேன் அப்படி எல்லாம் பேசுற. அப்படி விஷாலும் ஹவுஸ் மட்டும் கரெக்டா சொல்றாங்க. ஏன்னா மேல மேல அடிபட்டுச்சுன்னா, அதாவது அவருக்கு உண்மையா அடிபட்டிருக்கா இல்லையான்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும், இல்ல பிக் பாஸ் டீமுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே விளையாண்டா எக்ஸ்ட்ரா தேவையில்லாம இன்ஜுரி தான் ஆகும்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட் வந்து வேண்டாம், இப்படி விளையாண்டோம்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே நம்ம சௌந்தர்யாவும் இந்த மாதிரி அங்க நடந்து எதனால நடிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு விளக்கம் சொல்றக்கோசம் சாரின்னு கேட்டு வருவாங்க. இது சௌந்தர்யா எடுத்தோன்னு சொல்றப்ப வந்து நம்ம ராணுவ வந்து டென்ஷன் ஆயிடுவாரு. நீ எப்படி நடிக்கிறேன்னு என்னை பார்த்து சொல்லலாம், உண்மையாவே எனக்கு அடிபட்டது, உன்னாலதான் எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு அப்படி எல்லாம் பேசுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா தூங்கும் போது கூட அவரு அடிப்பட்ட சைடு தூங்கினாங்க. நீங்க வந்து இவங்க வந்து இதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல. தூங்குறப்ப பாத்தீங்கன்னா ராணம் வந்து லெஃப்ட் சைடு வச்சு படுத்து தூங்குற. அப்படி அது எப்படி கையே இந்த கைதான் வலிக்குது, இந்த கையை எப்படி வச்சு இது பண்றீங்க அதான் தெரியல. அதாவது கட்டுப்புமா இந்த கையில போட்டதை மறந்துட்டாரு நினைக்கிறேன். அப்படியே படுத்துட்டு அப்படி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து நம்மளுக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து காட்டியிருந்தாங்க. சௌந்தர்யா போய் ராணுவம் கிட்ட பேசுற. அப்படி இந்த மாதிரி நான் வந்து அந்த இடத்துல சொன்னது என்ன விதத்துலன்னா, நீ வந்து கேம்ல ஆல்ரெடி வந்து நிறைய குழப்பி விளையாடுறதுனால நாங்க வந்து நடிக்கிறியோ அப்படின்னு தான் நினைச்சிருந்தோம். அவர் என்ன பண்ணாலும் மைண்ட் செட் அப்படியே போயிருது அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ராணவ் வந்து என்ன சொல்றாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சௌந்தர்யா வந்து அட்டாக் பண்ணி பேசுறதே தான் அவங்களோட ராணவோட வேலையா இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ பேசினதே எனக்கு கேட்டுச்சு, ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நீ தான் வந்து என்னை நடிக்கிறேன்னு சொல்லி ராணவ் வந்து சௌந்தர்யா சொல்றாங்க. ஆக்சுவலா நம்மளுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு விட்டது அன்சிதா. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரா ஜெஃப்ரி இவங்களாம் சொன்ன பிறகு தான் வந்து நம்ம சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ராணவ் வந்து ராணவோட ஒரே டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்ததுல இருந்து சௌந்தர்யா மட்டும்தான். ஏன்னா அவர் எப்பவுமே சவுண்ட் பார்ட்டி. ஆமா, இதேதான் வந்து நேற்று ஃபுல்லா இந்த சண்டையே தான் நடந்துட்டு இருந்து. ஆக்சுவலா நேத்தா ஆரம்பிச்சாங்க, கொஞ்ச நேரத்துல இந்த இது வந்து ரொம்ப போயிடுச்சு. ஆனா நம்ம தேவையில்லாம அருண் தான் வந்து எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப டிஃபென்ஸ், ரொம்ப அட்டாக்கா விளையாடாதீங்க, இந்த மாதிரி இன்ஜூர் ஆயிரும் அப்படின்னு புலம்பிட்டாங்க. ஆக்சுவலா வந்து பிக் பாஸே சண்டை வரட்டும் சொல்லிதான் இந்த கேமே கொடுத்தது. ஆக்சுவலா இந்த கேம் நடந்த டாஸ்க் வந்துட்டு கண்டிப்பா பிசிக்கல் இன்ஜுரி கண்டிப்பா வரும். ஏன்னா டாஸ்க் அப்படிதான் கொடுத்துருக்காங்க, அதை எதுவும் பண்ண முடியாது. அது முடியலன்னா ஒதுங்கி போயிருக்க, வேற வழி இல்லை. மொத்தம் இந்த டாஸ்க் முடியறதுக்குள்ள இருக்கிற ஹவுஸ்மேட் எல்லாருமே அடிபட்டு டைட்டில் வின் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல, எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் கிடப்பாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லணும்னா, முத்துக்குமார் வந்து பாராட்டி ஆகணும். என்னன்னா அவர் யாரு என்ன கேலி பண்ணாலுமே கிண்டல் பண்ணாலுமே அவரு ஹார்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் விஜய் சேதுபதி கிட்ட கொண்டு போய் ஹாஸ்டல்ல வந்து சொன்னதே கிடையாது. ஆமா, ஆக்சுவலா அவரு கேம் நினைச்சிட்டு அவருக்கு மைண்ட் செட் அப்படி நல்லா பக்குவமான மைண்ட் செட்டு, இதுதான் கேமு இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, அதையே காரணமா வச்சு எலிமினேஷனு இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போயிடுவாங்க. முத்து அந்த விஷயம் டீசெண்டா மூவ் பண்றா அப்படி. ஆமா, இதெல்லாம் தான் நடக்குது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி போகுது, இந்த டாஸ்க் யார் வின் பண்ண போறா, யாருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தர போறாங்க, இல்ல யாருக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தர போறாங்க. ராணவ் வந்து இந்த பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, ராணவுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி நான் பிறகு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அநேகமா வந்து ராணவ் வந்து வெளியேற்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா 3 வாரம் வந்து அமைதியா உட்கார வச்சு வேடிக்கை பார்க்கறதுக்கோசரம் பிக் பாஸ் ஷோ வந்து நடத்தல. ஏதோ ஒரு சண்டை போடணும், ஏதோ ஒண்ணு பண்ணாதான் வந்தா அப்பதான் வந்து அவங்க டிஆர்பி இதாகும். அதனால வந்து ராணவ் வெளியேறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது. நம்ம ஜெஃப்ரிக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஏன்னா தீபக்கோட காலையும் வந்து தள்ளி விட்டுருப்பாரு, அது இன்னைக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் இது இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து ஒரு ரணகலமான வீக்கா போகும்னு நினைக்கிறேன். பாப்போம் எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.